சாரி ராஜு, வந்து ரொம்ப நேரமாச்சா? சச்சா இப்பதான் வந்தேன். என்னாச்சு? அன்பு சிவம் கூட போயிட்டா அப்படின்னு சொல்லி அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஆமா ராஜு, அப்படியே ஜோடியா வீட்டுக்குள்ள இருந்து வந்து நிக்கிறாங்க. இதுல கூட இனியா அந்த அன்போட பசங்க வேற. அத நினைச்சாலே அப்படியே கோவமா வருது. அப்படியா? அப்பா அவன் எங்க போனா? அவனா? மொத்த குடும்பமுமே அங்கதான் நின்னுச்சு. ஓ, அப்ப அவன் நம்மளை விட ஸ்பீடா இருக்கான்னு சொல்லு. நான் சொன்னல அரசி, இனியாவோட அப்பாவா சிவம் யோசிக்கிறது செய்யறது எல்லாமே வேற மாதிரி இருக்கும்னு. சும்மா இருங்க நீங்க. எப்ப பார்த்தாலும் அவனை புகழ்ந்துட்டே இருக்கீங்க. எதிராளி திறமையா இருந்தா அதுவும் நமக்கு கௌரவம் தானே. நமக்கு ஈக்குவலான ஆள்கிட்ட மோதிரம் தான் முக்கியம். அதுக்காக அவன் ஜெயிச்சுட்டே போயிட்டு இருக்கிறத நின்னு பார்த்துட்டா இருக்க முடியும்? நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? இன்னும் கேம் முடியவே இல்லை. அதுக்குள்ள அவன் ஜெயிச்சுட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் நினைச்சபடியே அந்த அன்புவை கல்யாணம் பண்ணி காமிச்சிட்டான்ல, அதுவும் நம்மளால. நான் எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? கல்யாணம் தானே பண்ணிருக்கா, கலைச்சு விட்டுருவோம். ராஜாவும் ராணியும் சேர்ந்துட்டா ஆட்டத்துல ஜெயிச்சதா அர்த்தமா என்ன? இங்க பாரு, நம்ம ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஜோக்கர் கார்டு நம்ம கிட்ட இருக்கு. யாரு சொல்றீங்க? எனக்கு புரியல. அந்த பாஸ்கர் நம்பர் என்கிட்ட இருக்கு. ஆமால, அப்படி ஒரு வழி இருக்குல்ல. கால் பண்ணுங்க, முதல்ல கால் பண்ணுங்க. பண்றேன். கொடுங்க, நான் பேசுறேன். எவன் தெரியலையே, புது நம்பரா இருக்கே. ஹலோ, இங்கிட்டு பாஸ்கர், அங்கிட்டு யாரு பேசுறீங்க? ஹலோ, என்ன பாஸ்கர்? கல்யாண வீட்டுல உன்னை தேடி தேடி பார்த்தேன், உன்னை ஆளையே காணும். என்னங்க, நான் எம்முட்டு மரியாதையா இங்கிட்டு பாஸ்கர்னு ஆரம்பிக்கிறேன். நீங்க பாட்டுக்கு யாருன்னே சொல்லாம பேசிக்கிட்டே போனா என்ன அர்த்தம்? ஊர்ல 1000 கல்யாணம் நடக்குது. 1000 கல்யாணம் எல்லாம் நடக்கலாம், ஆனா அதெல்லாம் அன்பு சிவம் கல்யாண அளவுக்கு ஸ்பெஷலா இருக்குமா என்ன? என்னது அன்பு சிவம் கல்யாணமா? யாருங்க நீங்க? முதல்ல சொல்லுங்க. பாஸ்கர், நான் அரசி பேசுறேன். ஓ, வக்கீலம்மாவா? என்னங்க நீங்க பாட்டுட்டு கல்யாணம் அது இதுன்னு பேசி இப்படி பிபி ஏத்தி விட்டா என்ன அர்த்தம்? பொழுது போகாம உனக்கு கால் பண்ணி பேசுற அளவுக்குலாம் நான் ஒன்னும் வெட்டியா இல்ல பாஸ்கர். நிஜமாவே அன்புக்கும் சிவத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. விருப்பம் இல்லாம தான் உன் கல்யாணம் நடந்துச்சு, நீ சண்டை போட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. நீ என்னம்மா சொல்ற? இந்த கல்யாணம் என் விருப்பத்தோட தான் நடந்துச்சு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. வக்கீலம்மா, அப்படி அவளை லேசாலாம் கல்யாணத்தை பண்ணிட்டு போக முடியாது. அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? ஹலோ, உனக்கும் அவளுக்கும் சட்டப்படி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த கல்யாணம் சட்டப்படி செல்லும், உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிலாம் வாழ முடியாது வக்கீலம்மா, நான் வாழ விட மாட்டேன். இங்க வாருங்க வக்கீலம்மா, அவளை ஏதாச்சும் பண்ணணும். அவ சந்தோஷமாவே இருக்க கூடாது பாத்துங்க. உனக்கு அவ சந்தோஷம் முக்கியமா இல்ல உன்னோட பிள்ளைங்க சந்தோஷம் முக்கியமா? இங்க வாருங்க, பாரதி கலை என் பசங்களை எப்ப வேணா பார்க்க போலாம்ல. ஐயோ, என்ன கேள்வி இது பாஸ்கர்? உன் பசங்களை நீ பார்க்க போகாம வேற யார் பார்க்க போவா? நீ போய் முதல்ல உன் பிள்ளைங்களை கூட்டிட்டு வர வழிய பாரு. உன் பிள்ளைங்களுக்காக நீ சண்டை போட்டா அவ அவனை விட்டு கண்டிப்பா வந்துருவா. சிவமும் அன்பும் பிரியணும், எனக்கு என் பொண்ணு கிடைக்கணும். இதுக்கு மட்டும் நீ உதவி செஞ்சா உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்கறேன். வக்கீலம்மா, நீங்க பணத்தை ரெடி பண்ணி வைங்க, சோழியை நான் முடிக்கிறேன். திருட்டு வக்கீலு, அன்பையாடா கல்யாணம் பண்ற? இதுக்கு மேல இருக்குடா உனக்கு கச்சேரி.
சொல்லிட்டல, வேலை முடிச்சு. இனிமே அவங்களே நினைச்சாலும் அவங்களால ஒன்னா சேர்ந்து வாழ முடியாது. வா அன்பு. வாங்க 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 வாங்க. வாங்க பசங்களா. அன்பு, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். மனசு நிம்மதியா இருக்கணும். சந்தோஷமா ஆரத்தி இது எடுத்து கொஞ்சம் பிடிங்க. ஒரு நிமிஷம். குழலி, அத்தை, ஆர்த்தி எடுக்கும்போது தடுத்துட்டேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இவங்க 2 பேருக்கும் நான் ஆர்த்தி எடுக்கட்டுமா? நிஜமாதான் அத்தை, எனக்கு இவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்களேன்னு தான் கோவம். இப்போ அது கூட இல்ல. சந்தோஷமா தான் அத்தை கேக்குறேன். நான் எடுக்கட்டுமா? லட்சுமி, ஆ? அவதான் கேக்குறல்ல, கொடு, அவளே இருக்கட்டும். நிஜமாவே நீங்க 2 பேரும் தான் பொருத்தமான ஜோடி. என் கண்ணி பற்றும். நான் இன்னொரு சுத்து சுத்திக்கிறேன். ஆர்த்தி எடுத்தா காசு போடணும். அப்படியெல்லாம் சும்மா விட முடியாது. இந்தாங்க. நிஜமாவே உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. பாட்டி தான் கொஞ்சம் கோவமா இருக்காங்க. அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். அன்பக்கா, கோவத்துல உங்களை நான் ரொம்ப பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எப்பவுமே எனக்கு பிடிச்ச அன்பக்கா தான். இவரதான் கல்யாணம் பண்ணிக்க முடியல. ஆனா எப்பவும் போல ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் இங்க வந்துட்டு போலாம்ல. தாராளமா வாமா, இது உன் வீடு. நீயும் என் பொண்ணு மாதிரி தம்மா. சீக்கிரமா ஒரு நல்ல பையனை பார்த்து உன் கல்யாணத்தை நாங்களே ஜாம் ஜாம்னு நடத்துறோம். சரி சரி, வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். சரி, இத போய் நான் வாசல்ல கூட்டிட்டு வரேன்.
நிஜமாவே அந்த பொண்ணுக்கு தங்கமான மனசுதான். அவ மனசு போலவே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். நீங்க உள்ள வாங்க. அன்பு வா, வாங்க. என் மனசுல என்ன இருக்கோ அது மட்டும்தான் இனிமே நடக்கும். என்ன அழ வச்சுட்டு என் கண்ணு முன்னாடி சந்தோஷமா வாழ வந்திருக்கியா? வாழ விட்டுருவனா உங்கள? உன்னை கடத்த சொன்னதே உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்ன மாப்பிள்ள தான். இவளை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது? வாடி, வா வா. என்ன பாட்டி, என்ன பண்ணிட்டு இருக்க? உன்ன மாதிரி ஒருத்திய பெத்தி என் கையில குடுத்துட்டு போனா பாரு உன் ஆத்தாக்காரி, அந்த மகராசியை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கொடுத்து வச்சவ இந்த கொடுமையெல்லாம் பார்க்காம போய் சேர்ந்துட்டா. கோவமா இருக்கியா பாட்டி? இல்ல, இப்படிப்பட்ட ஒரு தியாகிய வளர்த்திருக்கன்னு அப்படியே குளு 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 குளுன்னு பூரிப்புல இருக்கேன்டி. ஐயோ பாட்டி, என்னதான் விஷயம் கொஞ்சம் சொல்ல. இப்ப எதுக்கு கோவத்துல இருக்க? ஆமாடி, நான் கோவத்துல இருக்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியும். நீ செஞ்சுட்டு வந்திருக்கிற காரியம் உனக்கு மறந்து போயிருக்கும். ஓ, நான் அந்த ஆரத்தி எடுத்துட்டு வந்ததை பத்தி சொல்றியா? ஏண்டி, நீ சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறியா? உனக்கு மான ரோசம்லாம் இல்ல? அவங்கள வீட்டை காலி பண்ணுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்க. நீ போய் அவங்களுக்கு ஆரத்தி எடுத்துட்டு வந்திருக்க. என்னடி முறைக்கிற? எப்பேற்பட்ட அநியாயத்தை உனக்கு பண்ணி உன் வாழ்க்கையவே அழிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட சிரிச்சு பேச உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்கிட்ட முகத்தை திருப்பிக்கோ. முகத்தை திருப்பிட்டு வர வேண்டியவங்க கிட்ட எல்லாம் நல்லா சிரிச்சு ஆரத்தி எடுறி. அதுக்குள்ள ஏடி வந்த? அங்கேயே இருந்து பாழ்பழம் கொடுத்து படுக்கிறதுக்கு பாயெல்லாம் எடுத்து போட்டு வர வேண்டியதானே? பாட்டி, இப்ப நீ என்னதான் பண்ண சொல்ற? ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சாடி? என்ன பண்ண சொல்றன்னு என்கிட்ட கேக்குற? சரி, அப்படியே வச்சுக்கோ. ஆனா நீயே சொல்லு, என்னதான் பண்ண சொல்ற? தோ என்கிட்ட காட்டல உன் கோவத்தை. இதே கோவத்தை அவங்க கிட்ட போய் காட்டு. எல்லாரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. அவங்கள கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற. அவங்க பொட்டி படுக்கையோடு போய் சந்தோஷமா வாழட்டும். அதானே உன் திட்டம்? கோயிலி, என்னடி சொல்ற? ஏன் பாட்டி, இந்த கல்யாணத்துக்கு முழு மனசோட நீ சம்மதம் சொன்னியா? சொல்லு, முழு மனசோட தான் நீ சம்மதம் சொன்னியா? இல்லல, எனக்கு சிவன் தான் வேணும்னு அடம் பிடிச்சதுனால தானே நீ சரி சொன்ன? ஆமா. அதுவும் அந்த அன்பு பத்தி அரசு சொன்னதுல இருந்து உனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல தானே? ஏண்டி, பொண்ண பெத்த யாருக்கு தாண்டி இந்த மாதிரி சம்பந்தத்துல விருப்பம் இருக்கும்? நீ மட்டும்தான் அதிசயமா இருக்க. இவ்ளோ நடந்தோம் உனக்கு கோவமே வரலையாடி? வேண்டா வெறுப்பா கல்யாணத்தை ஒத்துக்கிட்ட உனக்கு இவ்வளவு கோவம் வருதே. அவருதான் வேணும்னு அடம் பிடிச்சு கனவு கண்ட எனக்கு எவ்வளவு கோவம் இருக்கும். அப்புறம் ஏண்டி அவங்க கிட்ட போய் உறவு கொண்டாடுற? உன்ன மாதிரி சண்டை போட்டு அவங்கள வெளியே அனுப்பிட்டா இந்த கோவம் எப்படி யாரும்? வெளியே போய் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா ஏன் வழி? ஏன் அவமானத்துக்கு பதில் எப்படி கிடைக்கும்? அதுக்கு என்னடி பண்ண போற? அவங்க எப்படி உறவாடி கெடுத்தாங்களோ அதே மாதிரி அவங்க கிட்ட உறவாடி அவங்கள கெடுக்க போறேன். கோழி, அவங்கள வெளியே அனுப்பிட்டு ஏன் நீங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க சொல்றியா? இல்லடி, நீ எடுத்த முடிவுதான் சரி. நீ எதுக்குடி அழுவணும்? உன்னை நம்ப வச்சு துரோகம் பண்ணதுக்கு அவங்க தாண்டி அழணும். அதுக்கு நீ என்ன செய்யணுமோ செய்.
நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். என்ன எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? ஆ, அது ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. உங்ககிட்ட குழலி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்ன? ஆ, என்ன மன்னிச்சிரு குழலி. மன்னிப்பா? என்கிட்ட எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? குழலி, உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பெருந்தன்மை நடந்திருப்பானான்னு எனக்கு தெரியல. நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் உன் மனசு ரொம்ப உயர்வா இருக்கு. என்னங்க நீங்க இன்னும் பழசே பேசிட்டு இருக்கீங்க? சந்தோஷமா உங்க லைஃப ஸ்டார்ட் பண்ணுங்க. ம்ஹும். இல்ல குழலி, இந்த குற்ற உணர்ச்சியோட நான் எங்க போனாலும் சந்தோஷமா என்னால இருக்க முடியாது. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல அப்படி திட்டிட்டேன். உங்களை அடிச்சது கூட ரொம்ப தப்புதான். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். அதான் குழலி, நீ அப்படியே கோவமா இருந்திருந்தா கூட எனக்கு ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. இப்படி ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுறதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாச்சு? ஏன் சிரிக்கிற? நீங்க வீடேறி வந்து என்கிட்ட சண்டை போடுன்னு கேட்க வந்திருக்கீங்களா? ம்ஹும். குழலி, நிஜமாவே ரொம்ப சாரி. நீ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டேன்னு சொன்னதும் நான் இனியாவை பத்தி தான் யோசிச்சேனே தவிர உன்னை பத்தி நான் எப்படி யோசிக்காம போயிட்டேன்னு எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல. நீங்க எப்போதுமே ஒரு நல்ல அப்பா. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே அந்த விஷயம்தான். ஆனா நீதான் அப்படி பண்ணிட்டு போயிருப்பேன்னு நான் எப்படி நம்பினேன்? உன்னை யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சிருப்பாங்களோன்னாலாம் எனக்கு தோணவே இல்லை. உன்னை தேட எந்த முயற்சியும் எடுக்காம இருந்துட்டேனேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. நானும் இதெல்லாம் நினைச்சுதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி தான், உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் நானும் இதே தான் செஞ்சிருப்பேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா சத்தியமா சொல்றேன் குழலி, இது எதுவுமே நான் செய்யல. என்ன நடந்துச்சோ அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது எல்லாமே அரசியோட பிளான் தான். இனி அவ எப்படியாச்சும் என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போகணும்னு தான் அவ எல்லாமே பிளான் பண்ணியிருக்கா. அன்பவை நான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவ எதிர்பார்க்கல. அதான் உடனே பழிய தூக்கி அவ என் மேல போட்டுட்டா. எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்களும் அன்பக்காவும் சந்தோஷமா இருக்கணும். இப்போ இனியா மட்டும் இல்ல, கலையும் பாரதியும் இருக்காங்க. நீங்க தான் எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும். நீங்க இத ரொம்ப யோசிக்காம நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. எந்த ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம எப்பவும் போல என்கிட்ட கேளுங்க. நீயும் சந்தோஷமா இருக்கணும் குழலி. ஏன்னா எனக்கும் அன்புக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனியாவுக்கு அம்மா கிடைச்சிட்டா. எங்க அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இதுல பாதிக்கப்பட்டது நீ மட்டும்தான். ஐயோ போதுங்க, எல்லாமே சொல்லிட்டீங்க. நான் எதையும் மனசுல வச்சுக்கல. நீங்களும் எல்லாத்தையும் மறந்துட்டு அன்பு அக்காவோட சந்தோஷமா இருங்க, சரியா? அதே மாதிரி பாட்டிக்கும் நீதான் புரிய வைக்கணும். நீ சொன்ன பாட்டி கேட்பாங்க. நிச்சயமா நான் சொல்றேன். சரி, நான் கிளம்புறேன். போடா போ,
உங்களுக்கு மட்டும்தான் நடிக்க தெரியுமா? நீங்க எப்படியெல்லாம் நடிச்சு என்னை ஏமாத்துனீங்களோ அதே மாதிரி நடிச்சு நானும் உங்களை ஏமாத்துறேன். அப்ப தெரியும் என் வலி என்னன்னு.